உயிரற்றவை அப்படின்றத சொல்றோம். ஆனா வந்து எல்லாமே நம்ம மகரிஷியோட பிரம்மஞான கருத்துப்படி எல்லாமே உயிர் துகள்களால் ஆனதுதான். அப்புறம் ஏன் உயிருள்ளவை, உயிரற்றவைன்னு பிரிக்கிறோம்? அடிப்படையில மறைபொருளா இருக்கிறது என்ன? உயிருள்ளவைக்கும், உயிரற்றவைக்கும் அடிப்படை பொருளா இருக்கிறது என்ன அப்படின்றத சிந்திச்சோம். அதுல நம்மளுக்கு விடையா வந்தது என்ன அப்படின்னா, உயிருள்ளவை, உயிரற்றவைன்றத விட உணர்வுள்ளவை, உணர்வற்றவைன்றது பிரிக்கிறது தான் அதோட அடிப்படை பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அப்போ உணர்வு வந்து ஓருணர்வு, ஈருணர்வு, மூவுணர்வுன்றோம். அதே தான் ஓரறிவு, ஈரறிவுன்னு சொல்றோம். அப்போ அறிவும் உணர்வும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தோம். ஏன்னா மகரிஷி கூட இறை அறிவுன்னு சொல்லல, இறை உணர்வுன்னு தான் சொல்றாங்க. அப்போ உணர்வு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. அந்த உணர்வு தான் நம்ம அறிவுன்னு குறிப்பிடுறோம். இப்ப இன்றைய கேள்வி என்னன்னா, இந்த உணர்வு ஏதோ ஒரு காரணத்தால உணர்ச்சியா பிறழ்வு ஏற்படுது. அந்த உணர்வு உணர்ச்சியா பிறழ்வு ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத சிந்திப்போம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் கை உயர்த்தி முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஸ்ரீனிவாச ஐயா. ஐயா, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த உணர்வு தான் அறிவா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது உயிருள்ளவை, உயிரற்றவை மாதிரி உணர்வு உள்ளவை, உணர்வற்றவை அப்படின்னு பிடிக்கிறோம். ஆனா அந்த உயிரற்றவைன்னு சொன்னா கூட அதுலயே பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி அதுதான் அறிவா இயங்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா ஐயா? இப்ப உயிரற்றவை. ஸோ அப்ப உணர்வு அற்றவை கூட அறிவு இருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமாங்க ஐயா. அறிவு இருக்கு. ஆமா, அதான் அறிவு. அறிவு இருக்கு. அறிவின் பரிணாம வளர்ச்சி தான் உயிருள்ளவையும் உயிரற்றவையாகவும் இருக்கு. பட் வந்து அந்த அறிவின் பரிணாம வளர்ச்சியின் சிறப்பு உணர்வு. ஏன் வந்து உணர்வு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த உணர்தல் இயக்கம் அந்த இறை உணர்வை பெறுவதற்கு இந்த உணர்தல் இயக்கம் உள்ள உயிரினமான மனிதன் தான் அது செய்ய முடியும். என்ன காரணம்னா, இந்த அறிவா பரிணமிச்சுட்டு வர்றது எது அப்படின்றத அந்த அறிவை கொண்டே அறிஞ்சுக்க முடியும். அந்த அறிவை கொண்டே அதை அறிஞ்சுக்கும் பொழுது அந்த அறிவை கொண்டு அறிதல்ன்ற நிகழ்வு உணர்வில் உணர்வாய் நிலைத்து நிற்கும் நிகழ்வு. அதனாலதான் நம்ம வந்து அறிவை உணர்வா எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா, நீங்க நம்மளுடைய இயல்பு என்னன்றதை இருத்தி பிடிச்சு அந்த உணர்வுலேயே அந்த க்ஷணத்திலேயே நிற்கும் பொழுதுதான் அந்த உணர்வாய் பரிணமித்து கொண்டிருக்கும் ஒன்று எதுவோ அதுவே இங்கே உள்ள அத்தனை நிகழ்வுகளாகவும் அத்தனை இயக்கமாகவும் இருக்கிறதுன்றத தொகுத்துணரும் பண்பாடு வந்து மனிதனின் மனத்தின் பரிணாம வளர்ச்சியின் உச்சம். அதனாலதான் நம்ம அந்த உணர்வு அறிவுன்னு குறிப்பிடுறோம் ஐயா. சரிங்க. இப்ப எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த உயிர், அந்த இறைத்துகள் விண்ணாகி அந்த விண் தான் எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது. அப்படின்னா நம்மள்கிட்ட ஓடிட்டு இருக்க இறைத்துகள், அதாவது உயிர், அதுவும் உயிரற்றவையில ஓடிட்டு இருக்க உயிர் துகளும் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா ஐயா? இல்ல இப்போ இதுல ஒரு சின்ன திருத்தங்கய்யா. இப்ப நீங்க சொன்னதுல என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இங்க இயக்கிட்டு இருக்கிறது அந்த விண் என்ற அடிப்படை மூலக்கூறு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறது அது இல்ல. எல்லாத்துலயும் இயக்கமா இருக்கிறது தான் அது. எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறது பேரறிவு தான். இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம், உணர்த்துவது உடல். ஸோ இதுதான் ஆர்டர். மகரிஷி தான் சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து விண்ணுன்றது இயக்கத்துக்கு அடிப்படையா இல்ல. இயக்கத்தின் அடிப்படை மூலக்கூறு தான் விண். ஆனா அந்த விண்ணையும் சுழல் இயக்கமா மாத்துறது சூழ்ந்தெழுத்து மாற்றலான பேரறிவு. சரிங்க. இப்ப ஒரு மரத்துல ஆப்பிள் மரம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் ஆப்பிள் இருக்க வரைக்கும் அது உயிர் இருக்கு, உயிரோட்டம் இருக்கு. அந்த ஆப்பிள் பறிச்ச உடனே அங்க உயிரற்றவையா ஆகுது. அதே உயிருள்ள மரம் ஆப்பிள், அந்த மரத்துல இருக்க வரைக்கும் அது உயிருள்ள ஆப்பிளா இருக்கு. அதுல இருந்து பறிச்ச உடனே அது உயிரற்றவையா ஆகுது. அந்த
அப்ப வந்து அம்மா சொன்ன மாதிரி அது செல்ஸ் எல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அப்போ ஒரு 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 அமைப்பை வச்சு முதல்ல சுழன்றுட்டு இருந்தது. இப்ப அமைப்பு அஹ், அஹ், அதோட சீரமைய அது செல்லுகள்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது அதோட அமைப்பு குறைவுபடுது. இப்ப அந்த ஆப்பிள் எடுத்து நம்ம ஒரு உயிருள்ள ஒரு பொருள் உயிருள்ளவர் சாப்பிடும்போது அவருக்கு அது வந்து அந்த உணவே உடலாகுது. அது வந்து நாளைக்கு வந்து ரத்தத்தோட கலக்கலாம், இல்லைன்னா அது ஒரு செல் நம்ம உடல் உறுப்போட பகுதி அங்கமா ஆயிடும். அப்ப உயிரல்ல அப்ப அது வரைக்கும் உயிரற்றவையா இருந்தது. நம்ம ஒரு உயிருள்ள ஜீவனுக்குள்ள போகும்போது அது திருப்பியும் உயிரா மாறுது. அப்படிதான் கொள்ள வேண்டும். ஆமா, அதுதான் நான் சொல்றேங்கய்யா. இப்போ இந்த உணர்தல் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த உயிர் என்ற உணர்வு இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த உயிர் இயக்கம் எதையெல்லாம் கவர்ந்து கொள்கிறதோ அதையெல்லாம் தன்வயப்படுத்திடும். ஏன்னா நீங்க அந்த அணுக்கூட்டத்தை, ஆப்பிள்ன்ற அணுக்கூட்டத்தை இங்க ஒரு தனித்த அணு சுழலோட்டத்துல இருந்து அது உடல் முழுதும் ஏற்படுத்தக்கூடிய உரசலை மையமான கருமையம் உணர்வாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனித உயிர் அப்படின்றது, மனித உடல் அப்படின்றது. அந்த உணர்தல் இயக்கத்துல ஏற்படக்கூடிய அணுக்களின் குறைபாடை ஈடு செய்யும் நிகழ்வு தான் உணவு உட்கொள்ளுதல். அது நீர் மூலமாகவும் கிடைக்கும், திட உணவுகள் மூலமாகவும் கிடைக்கும், கோள்களின் மூலமாகவும் கிடைக்கும், பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்லையும் நம்மளுக்கு வரும். இதுல உணவு உட்கொள்ளுதல் அப்படின்றது வந்து நம்ம உடலில் ஏற்படும் அணுக்களின் எண்ணிக்கை குறைவோ அல்லது இந்த உயிர் துகள்கள் திணிவுடன் சுழன்று இயங்க தேவையான அணுக்கூட்ட அமைப்பும் குறைவு ஏற்படும் பொழுது அதை ஈடு செய்யும் நிகழ்வு தான் பசி அப்படின்றது. அப்ப அந்த பசின்ற நிகழ்வே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தான் நிகழுது. அப்போ அதை ஈடு செய்யறதுக்கு அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலா இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் பரிணமித்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஏதோ ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது அந்த அணுக்கூட்டம் மறுபடியும் இந்த உயிர் துகள் சுழன்று இயங்க தேவையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. உண்மைதாங்க ஐயா. உணர்தல் இயக்கத்தோட எது இணையும் பொழுதும் அந்த இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலா அது மாறும் பொழுது அதுல ஏற்படுற உரசலை மறுபடியும் கருமையம் வந்து உணர்வாக்கிக்கும் பொழுது அந்த பசின்ற உணர்வு சமநிலை செய்யப்படும். சோ இங்க நம்ம துய்க்கிற எந்த ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அந்த சமநிலையை, இந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியத்தை வந்து நமக்குள்ள எப்பயும் மெயின்டைன் பண்றதுக்காக தான் இங்க வந்து இந்த தன்மாத்திரைகளுடைய அனுபவமே நிகழுது. ஸோ அதுதான் இந்த உணர்தல் இயக்கமாக இருக்கிற மனிதனுடைய சிறப்புங்க. வாழ்க்கை வளங்கள் அப்படின்னா இப்ப ஓரறிவு ஜீவனா இருந்த ஒரு ஆப்பிள் ஒரு ஆறறிவு உயிர் உட்கொள்ளும் போது அந்த ஓரறிவு ஆப்பிள் இப்ப 6 அறிவு ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த ஓரறிவு ஆப்பிள் 6 அறிவா மாறுறதுக்கு நேற்று ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீர் வந்து அந்த நீரை வந்து நம்ம ஒரு சில மந்திரங்களோ ஸ்லோகங்களோ சொல்லும் போது அதனுடைய அணுக்களின் அமைப்பு மாற்றப்படுது அப்படின்றது வந்து ஆய்வில் உறுதி செய்த ஒரு நிகழ்வு. அதாவது அணுவினுடைய கூட்டமைப்பு நீர்ல ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு அதுக்குரியதும், அதே வந்து ஒரு பாசிட்டிவா செய்யக்கூடிய ஒரு மந்திர உச்சாரணத்துல இருந்து வெளிப்படக்கூடிய நீருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனுடைய கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அப்ப அது வந்து உணர்வு உள்ளதாவோ உயிர் உள்ளதாவோ மாறுறது இல்லையா அப்படின்ட்டு. அதுக்குதான் என்ன பதில் வெளிவந்ததுன்னா, அறிவின் பரிணாம வளர்ச்சியில எல்லாத்துக்குமே அது எப்படி அறிவின் பரிணாமம் இருக்கு அப்படின்னா, இது திடப்பொருள்ல இருந்து உயிருள்ள உணர்தல் இயக்கத்துக்கு வரும் பொழுது, உணர்வற்ற நிலையில இருந்து உணர்வு இயக்கத்துக்கு வரும் பொழுது எப்படி மாறுதுன்னா, தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கா இருக்கு அறிவு. அதே அறிவு பரிணமிக்கும் போது துய்த்தல் உணர்தல் பிரித்துணர்தலா மாறுது. காக்னிசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன்ட்டு. அதே 6வது நிலைக்கு வரும்போது என்ன அப்படின்னா, இதையெல்லாம் எது செய்தோ அது எதுன்றத உணரும் அளவிற்கு ஒரு உணர்தல் இயக்கம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த உணர்தல் இயக்கம் தான் வந்து மனம்.
அந்த மனம் தனது மூலமான உயிரின் அசைவை உணர என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயிரின் அசைவு நிகழ்வதை உணர்ந்து கொண்டிருக்கும் மனம் கருமையத்தின் எழுச்சி, கருமையத்தின் மையம் இறைநிலையாவே இருக்கு. அப்போ இந்த உரசல் ஏற்படும் இடமே அந்த அசையாத இடம்தான். சோ அசைகின்ற பொருள் அசையாத ஒரு இடத்தின் மீது உரசலை ஏற்படுத்தும் பொழுது அசையாத பொருள் தான் அதை அறிஞ்சு கொண்டிருக்கு. அந்த அசையாத பொருளின் அறியும் நிகழ்வை தான் நம்ம உணர்வுன்னு வெளிப்படுத்துறோம். அப்ப அங்க அறிவு அறிந்து கொள்ளும் நிகழ்வு தான் உணர்வா இருக்கு அப்படின்றத இந்த அசையும் அறிவான மனமே உணரும். அதுதான் அறிவறிந்த தெளிவுன்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. சோ அந்த பரிணாம சரித்திரத்தின் முழுமை நிலை இந்த உணர்தல் இயக்கத்துல நிகழுது. அதனாலதான் அதை நம்ம அறிவறிந்து தெளிவா நம்மளால 6வது அறிவு கொண்டு இயங்க முடியும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் கருமையம் இருக்கும்போதுதான் அது உணர்வாவே அதனால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிதாங்க ஐயா? அப்ப உயிரின் சுழலோட்டம் உயிரின் சுழலோட்டம் எப்படி இருக்கும்னா கன்சாலிடேட்டடா இருக்கும். அந்த சுழலோட்டம் இந்த பஞ்சபூத கூட்டுலையும் கடந்து சுழன்று தனித்து இயங்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த சுழலோட்டத்தினால ஏற்படக்கூடிய மைய ஈர்ப்பு விசை, அதாவது அந்த சுழலோட்டம் நிகழ்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேணும் இல்லையா? ஒரு சுழலோட்டம் நிகழணும்னா அது அந்த சுழலோட்டம் நிகழ்றதுக்கு தேவையான மைய இழுப்பு அந்த இடம் எங்க அமையுதோ அங்கதான் உணர்தல் ஏற்படும். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு கயிறுல ஒரு முனையில கல்லை கட்டி இன்னொரு முனையில கயிறை பிடிச்சுக்கிட்டு வேகமா சுத்துறோம். அந்த கல்லினுடைய இழுப்பு எங்க தெரியும் அப்படின்னா கையில தான் நல்லா தெரியும். அந்த அச்சு இயக்கம், அந்த அச்சுதான் இப்ப நம்ம சொல்ற கருமையம்ன்றது. சோ அந்த அழுத்த உணர்வு நம்ம கருமையத்துலதான் உணர்வாக்கப்படுது. ஏன்னா அதுதான் அசையாத இடம். அசையாத இடம் தான் எல்லாத்தையும் அசைச்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த அசையாத இடம் இந்த சுழல் இயக்கத்துல இயல்பா ஏற்படுது. அந்த இயல்பா ஏற்படக்கூடியதுனாலதான் நம்ம உணர்தல் இயக்கம்ன்றதே பரிணாமத்திற்கு அப்படின்றதுதான் கருத்துங்க. அப்படின்னா உயிரற்றவையில கருமையம் கிடையாது இல்லைங்களா ஐயா? அப்படிதான் அர்த்தம். உயிரற்ற பொருள்கள் சுழல் இயக்கம் இருக்கும், ஆனா அச்சு இயக்கமா இருக்காது. ரொம்ப டிஸ்டார்டடா இருக்கும் அது ஆக்சுவலா. ஆமா. இந்த சரிங்க. கோள்கள்ல நம்ம பூமிக்கு ஒரு மையம் இருக்கு. ஒவ்வொரு கோள் சுழலும் போது அதுக்கு ஒரு மையம் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொரு கோளும் சூரியனும் அங்க நடுமையம் இருக்குன்னு சொல்றோம் அவங்க, இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்ப அங்கேயும் ஒரு கருமையம் இருக்கு மாதிரி தான் அர்த்தம். அது உணர்வா எப்படி சொல்றாங்கன்னா ஆமா, அது எப்படி சொல்றாங்கன்னா ஔவையார் என்ன சொல்லுவாங்க, மகரிஷி சொல்லுவாங்க, ஔவையார் சொல்லுவாங்க என்னன்னா பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்புன்னு குறிப்பிடுவாங்க. இந்த பஞ்சபூத கூட்டமைப்புல ஒரு விகிதாச்சார அமைப்பு இருக்கு. இது இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும்ட்டு. அந்த விகிதாச்சார அமைப்புல அது இயல்பா நிகழும் போது இயற்கை நிகழ்வுல ஒவ்வொரு பூதத்தின் விகிதாச்சாரமும் இன்னொரு பூதத்தினுடைய விகிதாச்சாரமும் ஒரு தனி அணுவ மத்த எல்லா பூதங்கள்லயும் கடந்து இயங்க விடும். அதாவது பெனிட்ரேட்டிவ் பெர்மியபிள் ரெண்டுமே நிகழும். அதாவது இப்போ விண்ணுன்ற ஒரு தனித்த துகள் மற்ற 4 பூதங்களையும் கலைக்காமலோ மற்ற 4 பூதங்கள்லையும் எந்த பிரிவை ஏற்படுத்தாமலோ 4 பூதங்கள்லையும் தன்னியல்பா சுழன்று இயங்கி வெளிவரும். அதாவது வெளியே போக முடியாம அந்த 5 பூதங்களுடைய சுழன்று இயங்கி வரும். அந்த மாதிரி சுழல் இயக்கம் அந்த தெய்வீக விகிதாச்சார அமைப்போட ஏற்படும் பொழுது அந்த சுழல் இயக்கத்தினால ஏற்படுற மையத்துக்கு மட்டும்தான் உணர்வு. அது அது மாதிரி அமைத்து கொண்ட உயிர்களோட கருமையம் தான் உணர முடியும். ஆமா ஆமாங்க. சரி, சிறப்பு. வாழ்க வளமுடனே. இப்போ உணர்வு எப்படி உணர்ச்சியா பிறழ்வடையுதுன்றது சிந்திப்போம். வாய்ப்புள்ள அன்பர்கள் கொண்டு பகிர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். உணர்வு உணர்ச்சியா மாறுறதுக்கு என்ன மாதிரியான அறிவின் குறைபாட்டு நிகழ்வு காரணமா இருக்கு அப்படின்றத சிந்திக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற எல்லா பரிணாமத்திலையும்
அதாவது உணர்வற்றதிலிருந்து உணர்வா பரிணமித்திலிருந்து எல்லாமே வந்து இறைநிலையின் இயல்புல எல்லாம் சரியா இருக்க மாதிரி இருக்கு. இது எப்ப உணர்ச்சியா மாறுது? அந்த உணர்ச்சியே அப்படி உணர்ச்சியா மாறினாலுமே அது எந்த இடத்துல பிறழ்வடையுது? அது எந்த இடத்துல அருகுணங்களா வெளிப்படுறதுக்கான பிறழ்வு நிகழுது அப்படின்றத சிந்திக்கலாம் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். ஏம்மா அம்மா மகாதேவி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நல்ல வளமுடன். சிறந்த கேள்விங்க ஐயா. நேத்து நடந்த சம்பவத்தையே நான் ஒரு உதாரணமா வச்சு பார்க்கும் பொழுதுங்க ஐயா, நல்ல உணர்வு இருந்தது. ஆனா அது ஒரு எதிர்பார்த்தல்னால உணர்ச்சி வேகமா மாறிடுச்சுங்க ஐயா. அதனால வந்து அந்த ஒரு எதிர்பார்த்தல்ன்ற ஒரு ஆசை அது வந்து அப்புறம் அப்படியே சினமாகி அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கிட்டோமேன்ற கவலையா மாதிரி அந்த மாதிரி அது தொடர்ந்து அந்த ஆம், நிகழ்வுக்கு போயிடுச்சுங்க ஐயா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட சூழ்நிலையில எதிர்பார்த்தல் வந்து வேண்டாம். அப்படி இருக்கும் வாழ்க பொழுது வளமுடன். நன்றிங்கம்மா. இப்போ எதிர்பார்த்தல்ன்ற ஒரு நிகழ்வு நிகழுது இல்லைங்களா? அந்த எதிர்பார்த்தல்ன்றதுக்கு எது அடிப்படையா இருக்கு? ஏன்னா நம்ம மூலம் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூலத்த எப்பயுமே அயரா விழிப்பு நிலையில இந்த மூலத்துல நம்ம போகக்கூடாதுன்றது புரிஞ்சுகிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து எதனால நிகழுது? எதிர்பார்ப்பு ஒரு காரணம். ஆமா உண்மைதான். ஆனா எதிர்பார்ப்புன்றது ஏன் வருது? அம்மா அனிதா கருப்புசாமி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளம். நம்ம மன அலைச்சூழல் தாங்கய்யா காரணம். நம்ம மன சரி. அலைச்சூழலை வந்து எப்பவுமே ஆல்ஃபால கீழே வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த சிந்திக்கிறதுக்கான பொறுமை இருக்கு. நம்ம வந்து அ அந்த அந்த ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கோம். அந்த எதிர்பார்த்தல்ன்ற ஸ்டேட்டுக்கு. அம் நம்ம இப்ப தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்மளுக்கு எல்லாமே தெளிவா தான் இருக்கு இல்லைங்களாங்கய்யா? அதுவே ஆமா. நம்ம ரொம்ப வேகமா தினசரி கடமைகள செய்யும் பொழுது, நம்ம அந்த இதுலேருந்து வந்துடுறோம். அப்பதான் அதனால தான் நம்ம ஆக்கினையில இருந்தே ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அப்படின்ற பழக்கத்த கொண்டு வரும்போது, நம்மளோட மன அலைச்சூழல் கீழ போய்க்கிட்டே இருக்கு. கீழ போய்க்கிட்டே இருக்குன்றத விட மேல போகாம இருக்கு. ரொம்ப அந்த கோப நிலைக்கு போகாம இருக்கு. அப்ப இந்த கோப நிலைக்கு போகும்போதே நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்புன்றது அதிகமாயிடுதுங்கய்யா. இது என்னோட புரிதல். நான் நல்ல டெய்லி நல்ல அகத்தாய்வு பண்றதும் இத இத இந்த இந்த இத வந்து எண்ணத்துல வச்சு அகத்தாய்வு பண்றேங்கய்யா. வாழ்க அருமையான வளமுடன். அருமையான புரிதல்ங்கம்மா. நன்றிங்கம்மா. இப்போ மன அலைச்சூழல் குறையும் பொழுது குறைத்து வைத்துக்கிறது தான் வழி. அம்மா வந்து வழி சொல்லியிருக்காங்க. அதாவது உணர்ச்சி நிலைக்கு போகாம இருக்கிற வழி என்னன்னா, மன அலைச்சூழல் குறையணும். இந்த மன அலைச்சூழல் குறையிறதுனால, அ ஏன் வந்து நம்ம அந்த மாரி உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு மாட்டேங்கிறோம்? 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, எதிர்பார்ப்பின் மூலம் என்ன? அம்மா மகாதேவி அம்மா சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஐயா அந்த சம்பவத்தை ஒட்டியங்கய்யா நானு எப்படி அந்த உணர்ச்சி ஆயிடுச்சுன்னா, இறை மறதி தாங்கய்யா. அவங்களுடைய நேச்சர் அப்படி அப்படின்றத வந்து நான் அந்த செகண்ட் மறந்துட்டு, ஆ என்னோட இதுக்கு ஈர்க்க பார்த்திருக்கேன். அப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பா வெடிச்சு, அது வந்து உணர்ச்சி வேகமா மாறிடுச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையான புரிதல்ங்கம்மா. ஒரு சின்ன இது மட்டும் எனக்கு தோன்றது என்ன அப்டின்னா, நம்ம பேசும்பொழுது உணர்ச்சியா மாறுறது பேசுறோம். ஆனா எப்பயுமே வந்து நம்மை முன்னிறுத்தி தான் சிந்திக்கிறோம் இல்லையா? இந்த ஆ நான் என்ற உணர்வு, அந்த எல்லை கட்டிய உணர்வு தான் உணர்ச்சி அப்படின்றதா பரிணமிக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. அந்த உணர்வ வந்து நம்மோ ஆ குறைச்சுக்கிறதுக்கு, சரி செய்யறதுக்கு ஆழ்ந்த தவம் செய்ய செய்ய மன அலைச்சல் குறையும்போது, நீங்க இயல்பாவே பிரபஞ்ச நிலைக்கு வியாபிச்சு நிக்கிறீங்க. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆகினையில ஆழ்ந்து வரும்பொழுது, அங்க கிடைக்கிற அழுத்தமே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் அழுத்தமா தான் உணர்றோம். அதுதான் உண்மை. நம்ம நல்லா ஆழ்ந்து பண்ண பண்ண, நல்லா அந்த அழுத்தம் அதிகரிக்கும். அதுக்கு என்னன்னா, இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மனம் மூலமாக ஒரு இடத்தில் குவிக்கப்படுது. அப்போ அது ஒரு எல்லைக்கு மேல குவிக்கப்பட்டுச்சுன்னா, இயல்பாவே விரிவுக்கு போயிரும். ஸோ, அப்போ மன அலைச்சல் குறைய குறைய நீங்க சுத்தி இருக்கிற எல்லாமே நானா அப்படின்ற உணர்வுக்கு மனம் இயல்பா நிகழும். அப்போ
நான்ற எல்லை கட்டிய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ இங்க உணர்ச்சியா மாறுறதுக்கு நான்ற எல்லை கட்டிய உணர்வு தான் காரணமா இருக்கு. அது நம்மளோட உரையாடல்ல நல்லா வெளிப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு நோக்கி போலாங்க ஐயா. Normal life like us, right? He is from even poor family. He experienced each and every hurdles in the life, and he became one with the divine. So Maharishi gave lot of guidance and teachings to us, but to reach the realized state, what is the important imitation, or what is the important thing which we need to follow? It's not an imitation, sorry. It's like from our own understanding, we should get it very clearly that this is one of the main thing which will make us into salvation. So what was it and what we need to follow with wholeheartedly, with clear understanding, without any doubt. So that's what we are going to discuss. We'll think through each and everything what Maharishi gave to us, and then we will come to a conclusion that what is the very important thing which we need to practice and become one with it, will make us to salvation. Let's think through that today, Amma. Be blessed by the divine. Thank you, Aya. Yeah, participants can come forward and share your thoughts. Be blessed by the divine. I'll repeat the question. The question is that Maharishi gave a lot of teachings. Which one is the most and very important to be understood, practiced, and become one with it? Will give us a salvation. Be blessed by the divine. Amma Anita, Amma, please go ahead, Amma. வாழ்க வளமுடன். Be blessed by வாழ்க the வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. Yeah, the main practice which I would consider and which we are like repeating daily is the twofold moral principle, where we say I'm not supposed to harm anybody and help to my extent. I should help people who are suffering, right? So suffering can be anything, which might be with the mind or physical support or moral support or in case of wealth support. That's one thing which I would think as main. Yeah, like if we come down, if we come down to that level, if we start doing introspection on our twofold moral principle, that would help us to eradicate half of the things which we wanted to do it today. This is my understanding. Yeah. Then I would let our aspirants to discuss about others. I don't want to cover all the points. Thank you so much. Yeah. Be blessed. வாழ்க வளமுடன் அம்மா. Aya, my understanding is attachment and detachment. Aya. That is, we can have attachment, but there should be also a detachment also. We can see the tamarind flower, tamarind fruit, ripe fruit. It will be inside the shell, but it will not touches the shell as it has ripened. And we can see also the lotus leaf, where the tiny droplets of water, it will touch, but it will also will be floating in the leaves. So in family, the first point is, my understanding is that this attachment, should have attachment, but also leave it to their own path. Whenever they feel some help, we can go and help them. We all know to some extent we can't be with all other people. Somehow we will go up. So that is to reach the consciousness is the main important for us. So to practice attachment and detachment is a thing I understood. Aya. This is my understanding. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். Thank you, Ma. So detached attachment is the main thing which we need to practice. Is that right, Amma? Thank you, Ma. Ayya Shivakumar Ayya, please go ahead, Ayya. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். It's a very nice question. I thought those who are enlightened, they will not tell openly, even if you practice Yes. Vedatriyam and then they attained enlightenment. So Yes. that can be seen as a like a role model, like selfless service when they do continuously. We can realize that, okay, they are enlightened. But Maharishi is completely unique. So he completely entire life he dedicated for all of the entire human life. Basically, he wants to make everybody perfect or attain realization. That's the reason he spent his entire life. But in others, like other than him, over attains the realization, they will show only by doing selfless services to the society. That's what my understanding. Yeah. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். So selfless service is the key for attaining realization, is what Shivakumar Ayya shared. Thank you so much, Ayya. Is anybody wants to share anything? Let me quickly wind up this. So the reason why we raise this question is that we need to constantly remember these things, so that this remembrance will help us to get into action and start doing it. There are two ways. One is like realizing the self internally with its own initiative energy of genetic center. The other is practicing what the enlightened souls did and attain it to the salvation. So there are two, like Odadu Unardal, Odi Unardal. So we are practicing the second. At least I am practicing the second. So when we look at Maharishi's life, Maharishi had three questions. One is, what is God? Second is, why is hunger? Third is, why the poverty? So if you look at all these three questions, it cannot be bound with the smaller community or smaller group of actions. These questions will definitely give an answer only with the consolidated cumulative consciousness of it, right? So if we think through these points, whenever you don't feel you are alone and you are the complete entity, you are the complete you are the part of completeness. So when we get these questions, when Maharishi got the answers for these questions, Maharishi immediately take his life goal as world peace. So that itself will give a great understanding that when we live just to contribute the society, just to be helpful to others, is the main thing. As Anita Amma told, as Shivakumar Ayya told, as Shanti Ji Amma told, the selflessness. So when we are doing things for others, how useful we are to others and how can we help others in every moment. If we start thinking this and if we make this as a practice, this is the only way. That is the reason why Maharishi always tell us that Ulaga Samadhana Thudargal. So he even give that title to every one of us
whoever is doing service and insisting on doing service, whenever we insist, whenever we get a guidance of doing service regularly, that servicing mentality will make all of us into ecstasy, because that is what Maharishi experienced, and that is what he wants each and every one of his child, each and every one of his children to experience. So the main thing which we need to keep in our mind to attain Gunanala Peru, Mulumai Peru, is the service, selfless service. தனக்காக வாழாமல் பிறருக்காக என்ன செய்ய முடியும் என்று உருகும் மனம் உள்ள உயிர்கள் இறையை தொட்டே ஆக வேண்டும். வாழ்க வளமுடன் ஐயா. Thank you so much for everybody. Thank you so much for sharing. Be blessed by the divine. Let us conclude, Amma. வாழ்க வளமுடன். Thank you so much, Ayya. Be blessed by the divine. Wonderful explanation and deep thinking.